exercise 2.7 12th sum. If A, B, C are three consecutive terms of an arithmetic progression and X, Y, Z are three consecutive terms of a geometric progression, then prove that X power B minus C into Y power C minus A into Z power A minus B equal to 1. அப்போ ஏபிசிங்கிறது த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன், XYZங்கிறது த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். என்ன ப்ரூவ் பண்ணுங்கிறது கொடுத்துட்டாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸுங்கிறது ஏபிசின்னு கொடுத்துருக்காங்களே, அதை எழுதிக்கிறோம். லேட்டர் அந்த ஜென்ரலாக அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனோட த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஜென்ரலான டேர்ம் என்ன எடுப்போம்? A plus D, A plus 2Dன்னு எடுப்போம்ல. அது நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணுவோம். ஜென்ரலாக எடுக்கிறது தானே. அவங்களே ஏபிசிங்கிறது த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த ஆர்டராக இருக்கிற அந்த ஜென்ரல் டேர்மே நம்ம த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ இல்லாட்டி ஏபிசி பி ஏ கமா அதாவது ஏ கமா பி கமா சி பி ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2D ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ஏபிசிங்கிறது அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனோட த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்ன்ட்டாங்க. ஜென்ரலாக த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்ன எடுப்போம்? ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D இல்லையா? அதனால அதை எடுத்துக்கிறோம். லெட் ஏபிசி பி ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D ரெஸ்பெக்டிவ்லி. அதே மாதிரி XYZங்கிறது என்னது? த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். அதே எழுதியிருக்கோம். லெட் XYZ பி ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனோட ஜென்ரல் டேர்ம் என்ன எடுப்போம்? நம்ம சாதாரணமாக எடுக்கிறது ஏஆர் ஸ்கொயர் தான் எடுப்போம். ஆனால் இங்கே ஏற்கனவே மேலே வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் இதுலேயே வந்துட்டு ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2Dன்னு எடுத்தனால இது வேறு டேர்ம் எடுத்துக்கிறோம். வேறு டேர்ம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் ஏன்னு இருக்கனால அப்படி எடுத்துட்டோம். இங்கே எக்ஸுன்னு தானே இருக்குது. ஸோ அந்த ஏக்கு பகரம் எக்ஸ்ன்னு வச்சு எடுத்துக்கிறோம். இல்லாட்டி ரெண்டு ஃபஸ்ட்டு டேர்ம் ஒரே மாதிரி ஆகிடும். அப்போ எது எடுத்தோங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்காக நம்ம சாதாரணமாக ஜென்ரல் டேர்ம் ஏஆர் ஸ்கொயர் தான். ஏக்கு பகரம் இங்கே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே ஏற்கனவே ஏன்னு இருக்கிறனால எக்ஸ்ஆர் ஸ்கொயர் ரெஸ்பெக்டிவ்லி. இது ரெண்டு நமக்கு எழுத தெரிஞ்சிட்டா போதும், சம் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? அப்போ இது என்னங்கிறது புரிஞ்சா? கொஸ்டினில் ஏபிசிங்கிறது த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அன் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன்ட்டாங்க. கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன். அப்போ அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனோட த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஜென்ரல் டேர்ம் என்னது? ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D. அதை தான் எழுதியிருக்கோம். லெட் ஏபிசிபி ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D ரெஸ்பெக்டிவ்லி. ரெஸ்பெக்டிவ்லி என்னது? ஏக்கு ஏ, பிக்கு ஏ ப்ளஸ் டி, சிக்கு ஏ ப்ளஸ் 2D. அதான் அதுக்குள்ள மீனிங். அதே மாதிரி XYZ ஆர் த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். அப்போ XYZங்கிறது ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனோட த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனோட த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் நம்ம எப்படி எடுப்போம்? சாதாரணமாக ஏஆர் ஸ்கொயர்னு எடுப்போம். இங்கே ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஏன்னு எடுத்தனால வேறு லெட்டர் கொடுக்கணும். அது எப்படி எடுத்துக்கிறோம்? நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு தானே இருக்குது. ஸோ அதே ஆர்டரில் எடுத்துக்கிறோம். எக்ஸ்ஆர் ஸ்கொயர் ரெஸ்பெக்டிவ்லி. தட் மீன்ஸ் எக்ஸுக்கு வந்து எக்ஸ், ஒய்க்கு வந்து எக்ஸ்ஆர், இசட்டுக்கு வந்து எக்ஸ்ஆர் ஸ்கொயர். இது எழுதிட்டோம்ல, அவ்வளோதான். இனி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு போயிடுறோம். ஓகேவா? அப்போ சாதாரணமாக இப்படி ப்ரூவ் தாட்டுன்னு சொல்லி ஈக்குவல் டேர்ம் கொடுத்தாங்க என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்து ரைட் கொண்டு வருவோம். இல்லை ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வருவோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? இதானே பெருசாக இருக்குது. அப்போ இதை சால்வ் பண்ணி நம்ம இது கொண்டு வர போகிறோம். அப்போ எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இசட் பவர் ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அதுக்கான வேல்யூ நம்ம எழுதியிருக்குமே, அதான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனோட ஜென்ரல் டேர்ம் எழுதியிருக்கோம், ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனோட ஜென்ரல் டேர்மை எழுதியிருக்கோம். அதுக்கான டேர்ம் என்னவோ அது இங்கே வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அப்போ இது கிளியராக எழுதிட்டாலே இங்கே ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு என்னது? எக்ஸுக்கான இங்கே என்னது டேர்ம்? த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கான கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்னது? எக்ஸ் தான். அதனால் எக்ஸ் அப்படியே எழுதுகிறோம். பிக்கான அந்த கரெக்டான டேர்ம் என்னது? ஏ ப்ளஸ் டி மைனஸ் இந்த மைனஸ் வரும். அடுத்து சிக்கு வந்துட்டு என்ன வரும்? ஏ ப்ளஸ் 2D. அப்போ இந்த மைனஸ் வந்துட்டு வெளியே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ், அதாவது மைனஸ் இப்படி வந்துட்டு ஏ ப்ளஸ் 2Dன்னு வரும். இப்போ இந்த மைனஸ் உள்ளே பண்ணையில் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ டேரெக்டாகவே நம்ம எழுத பழகிக்கலாம். பெரிய சம்ஸ் எல்லாம் போகையில் மைனஸை ஃபஸ்ட்டு எழுதி அதுக்கப்புறம் உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதுறதுக்கு நமக்கு இங்கே மைனஸ் சைன் வந்துடும். அதாவது எக்ஸுக்கு பகரம் எக்ஸ் எழுதிட்டோம், பிக்கு பகரம் பியோடது ஏ ப்ளஸ் டி அது எழுதிட்டோம். அடுத்து நடுவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் வந்துட்டு தான் சிங்கிறது ஏ ப்ளஸ் 2D.
அப்போ இந்த சி மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் ஏ ப்ளஸ் 2டின்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் மைனஸ் உள்ளே கொண்டு வருவோம். அப்போ மைனஸ் வச்சு எப்பயுமே மல்டிப்ளை பண்ணல சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். இப்போ டேரெக்டாகவே நம்ம எழுதிக்கலாம். அதாவது ஏ பிக்கு பாரு ஏ ப்ளஸ் டி எழுதிட்டோமா, சிக்கு வந்துட்டு இங்கே என்ன இருக்குது ஏ ப்ளஸ் 2டி. அப்போ ஏங்கிறது ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ மைனஸ் ஏ மைனஸ் 2டி அப்படி தானே ஆகும். இன்ட்டு ஒய், ஒய்க்கு பகரம் என்ன இருக்குது எக்ஸ்ஆர், எக்ஸ் தான் இது. ஃபஸ்ட் நம்ம டக்குன்னு எக்ஸ்னே எழுதி வச்சிட்டோம், அதனால தான் எக்ஸ்ஆர். ஒய்னா ஒய்க்கானது எக்ஸ்ஆர் ஹோல் பவர். ஏன்னா எக்ஸ்ஆர் போட்டு இந்த ப்ராக்கெட் போட மட்டும்னா ஆருக்கு மட்டும் பவர் ஆகிடும். இந்த ஒய்க்கு ஃபுல்லான டேர்ம் எக்ஸ்ஆர். அப்போ எக்ஸ்ஆர் எழுதிட்டு இப்படி ப்ராக்கெட் ஃபுல்லாக போடணும். எக்ஸ்ஆர் ப்ராக்கெட் போடாமல் எக்ஸ்ஆர் போட்டு இப்படி எழுதணும்னா அது ஆருக்கு மட்டும்தான் அது பவர் ஆகிடும். இது எக்ஸ்ஆருங்கிறது ஒய்க்குள்ளே ஃபுல் டேர்ம் தான். அப்போ எக்ஸ்ஆர் எழுதுகிறோம் ஃபுல் ப்ராக்கெட் போட்டு. சிக்கு பகரம் என்னது ஏ ப்ளஸ் 2டி, நடுவில் இருக்கிற இந்த மைனஸ் ஏக்கு பகரம் ஏ தான். இது எழுதிட்டோம். இதில் டவுட் இல்லை. அடுத்து இன்ட்டு இங்கே இருக்கிறது அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருந்தாங்க, அதுக்கான எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த இன்ட்டு இசட், இசட்டுக்கானது என்னது எக்ஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஆர் ஸ்கொயர் ரெண்டு டேர்ம் ரெண்டு லெட்டர்ஸ் வந்தாலே ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கணும். அப்போ எக்ஸ் ஆர் ஸ்கொயர், இசட்டுக்கு பகரம் எக்ஸ் ஆர் ஸ்கொயர் ஹோல் ப்ராக்கெட் பவரில் ஏக்கு பகரம் ஏ தான், அந்த ஏ போட்டோம். மைனஸ் பிக்கு பகரம் இருக்கிறது ஏ ப்ளஸ் டி. அப்போ மைனஸ் வந்துட்டு அந்த மைனஸ் ரெண்டுக்குமே இதாகும். அப்போ இது என்ன ஆகிடும் மைனஸ் ஏ மைனஸ் டின்னு ஆகிடும். இதில் டவுட் இல்லைல்ல, ஓகே இல்லை. அதுக்கான வேல்யூவை கொடுத்துட்டோம். மைனஸ் வந்துட்டு ஒரு லெட்டர் வந்தால் அந்த மைனஸ் உள்ளே இப்படி கொண்டு வரணும், அது டேரெக்டாகவே சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஓகே தானே. அடுத்து ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும் இதில். அதேமாதிரி இதுலேயும் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும், ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஏ மைனஸ் ஏ 0 கேன்சல் ஆகிடும். அதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் எழுதுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் இங்கே என்ன இருக்குது டி மைனஸ் 2டின்னு இருக்குது. டிலேருந்து மைனஸ் 2டி மைனஸ் பண்ணிட்டோம்னு என்ன ஆகும் மைனஸ் 1டி, அதான் மைனஸ் டி. அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்ட்டு எக்ஸ்ஆர் ஹோல் பவர் 2டி மட்டும் தான் இருக்குது 2டி இன்ட்டு எக்ஸ்ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் டி. இதில் டவுட் இல்லைல்ல, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்ட்டு எக்ஸ்ஆர் ஹோல் பவர் 2டி. அப்படின்னா என்ன மீனிங், எக்ஸுக்கு இந்த 2டிங்கிற பவர் வரும், ஆருக்கு இந்த 2டிங்கிற பவர் வரும். எக்ஸ்ஆர் ஹோல் பவர், அதுக்கு தான் இந்த ஹோல் ப்ராக்கெட் போட சொன்னது. ஒரு லெட்டர் தான் இங்கே வந்து ஒய்க்கு பகரம் தான் இது எழுதணும், ஆனால் ஒய்ங்கிறது இங்கே எக்ஸ்ஆர்னு வந்துச்சு. அப்போ ஹோல் ப்ராக்கெட் அதுக்கு தான் போடுறது. இப்போ எக்ஸுக்கு இந்த 2டி வரும், ஆருக்கு இந்த 2டி வரும், அது ரெண்டு செப்பரேட்டாக எழுதிக்கலாம். இன்ட்டு எக்ஸ் பவர் 2டி இன்ட்டு ஆர் பவர் 2டி. ஆர் இது ஆர் பவர் 2டி இன்ட்டு அதே மாதிரி தான் இது எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பவர் மைனஸ் டின்னு வரும். அது ஏ பவர் எம் இன்ட்டு என்னன்னா என்ன எழுதுவோம் ஏ பவர் எம்என். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் படிச்சிருக்கோம். அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் டினா ஆர் பவர் மைனஸ் 2டி, 2 இன்ட்டு மைனஸ் டினா மைனஸ் 2டி, ஆர் பவர் மைனஸ் 2டி. இந்த ஸ்டெப் ஓகே தானே. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம முன்னையே படிச்சிருக்கோம் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என். பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து மல்டிப்ளை பண்ணால் பவர் என்ன பண்ணும் ஆட் பண்ணும், ஏ பவர் எம் ப்ளஸ் என். இது நம்ம படிச்சிருக்கோம்ல, அதான் இங்கே பண்ணுறோம். எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்ட்டு எக்ஸ் பவர் 2டி இன்ட்டு ஆர் பவர் 2டி இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் 2டின்னு இருக்கா. இப்போ ரெண்டு சேம் பேஸ் இருந்தால் தான் அதை மல்டிப்ளை பண்ணல பவர் ஆட் பண்ணுவோம். அப்போ சேம் பேஸ் இருக்கிறது இதெல்லாம் எக்ஸ்னு எக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். எக்ஸ் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் எக்ஸ் பவர் மைனஸ் டி, இங்கே எக்ஸ் பவர் 2டி. அதுக்கு மட்டும் சும்மா ரஃபாக எழுதி பார்ப்போம். மைனஸ் டி ஆட் தான் பண்ணும் ப்ளஸ் 2டி, இங்கே எக்ஸ் பவர் மைனஸ் டின்னு வருது, இது ஒரு மைனஸ் டி. அப்புறம் ஃபஸ்ட்டு மைனஸ்னால் ரெண்டு மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் டிங்கிறது என்ன ஆகிடும் மைனஸ் 2டி. இப்போ மைனஸ் 2டி ப்ளஸ் 2டி என்ன ஆகிடும் 0. 2டி மைனஸ் 2டிங்கிறது 0 தானே. அப்போ என்ன ஆகிடும் எக்ஸ் பவர் 0. ஓகே தானே. இது இன்ட்டு ஆறுங்கிறது ரெண்டு இருக்குது, ஆர் பவர் 2டி இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் 2டி. அப்போ 2டி ஒன்று மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2டி, 2டி மைனஸ் 2டி என்ன ஆகிடும் 0, ஆர் பவர் 0. அப்போ எனிதிங் பவர் 0 என்னது எனிதிங் எக்ஸ் பவர் 0 ஈக்குவல் டு எதுவாக இருந்தாலும் 1 தான். ஏ பவர் 0 எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு வேல்யூ என்னது 1. இதெல்லாம் எக்ஸ்பொனென்ஷியலில் நம்ம படிச்சிருக்கிறது தான். அப்போது எக்ஸ் பவர் 0 என்னதான் 1 இன்ட்டு ஆர் பவர் 0நாலும் என்னதான் 1, 1 இன்ட்டு 1 1. அதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதில் ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது. ஸோ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தேர்ஃபார் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ்டு. அப்போ நமக்கு என்ன கிளியராக இருக்கணும், இது எழுதினாலே போதும். அதுக்குள்ளே வேல்யூ கொடுத்துருக்கோம், எக்ஸ்பொனென்ஷியல் அந்த இது அப்ளை பண்ணியிருக்கோம். எனிதிங் பவர் 0 1 அது கொடுத்துருக்கோம், ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ 12th சம் இம்பார்ட்டன்ட் சம், ஈஸி சம்.